வாங்கம்மா, வணக்கம் வணக்கம். வாங்க, சாமி மாதிரி வந்து நிக்கிறீங்க. இப்பதான் உங்களை பத்தி பேசினு இருந்தோம். வாங்க உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். மேம், உங்களை மாதிரி ஒரு அம்மா இல்லையேன்னு இப்பதான் டில்லி சொல்லிட்டு இருந்தான். பெத்த அம்மா இருந்திருந்தா கூட இப்படி இருந்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்க அவன் கையில அன்பா இருந்தீங்கன்னு சொல்லி இருந்தான். டில்லியோட அப்பா அம்மா எங்க இருக்காங்க? சுலைமான் பாய், அப்புறம் அவர் வீட்டுக்காரம்மா சாரதாம்மா, இவங்கதான். இவங்க 2 பேரும் தான் அவனுக்கு அப்பா அம்மா. ரஞ்சினி கூட அவனுக்கு ஒரு அம்மா மாதிரி தான். இவளைய சாமிக்கு சமமா இருக்கிற நீங்களும் ஒரு அம்மா தான். எல்லாத்துக்கு மேல நான் அவனுக்கு பெரியம்மா. மேடம், அவன் எங்க எல்லாருக்கும் தம்பி. ஆமாங்க, எங்களுக்கு தம்பி தான் அவன். அம்மான்றது தனிப்பட்ட உறவு இல்லைங்க. அம்மா மட்டும் தானே எல்லாருக்கும் அம்மாவா இருக்க முடியும். அதே மாதிரி ஒரு தாய் தான் தான் பெக்காத பிள்ளைங்களுக்கும் தாயா இருக்க முடியும். நீங்க நிக்கிறீங்களா உதாரணமா, இதே மாதிரிதான். எவ்வளவு பெரிய விஷயத்த ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்க. அதுதான் அனுபவம். ஹரி காலேஜ்ல நடந்துகிட்டது என் மனசுக்கு ரொம்ப பாரமா இருந்துச்சு. டில்லிய பார்த்து மறுபடியும் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கணும்னு தான் வந்தேன். எதுக்கு மேடம் இதெல்லாம்? அதான் காலேஜ்ல சொல்லிட்டீங்களே. அதுக்கே டில்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தான். நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க தேவையில்ல மேடம். ஆமா மேடம். அந்த இடத்துல நீங்க மட்டும் வரலனா எங்க டில்லியோட ஃபியூச்சரே போயிருக்கும். உங்களுக்கு நாங்க தான் நன்றி சொல்லணும். உங்க உதவியை நாங்க எப்பவுமே மறக்க மாட்டோம். டில்லியும் என் மகன் தான். அவனுக்கு நான் செய்யறதுக்கு நீங்க நன்றி எல்லாம் சொல்லக்கூடாது. எப்ப எந்த உதவி தேவைப்பட்டாலும் நான் செய்வேன். டில்லி நல்லா படிக்கிறதுனால மட்டும் இல்ல, பண்புள்ள பையன்றதுனால ஏன் மகன்னு அவன் மேல இருக்கிற அன்புல சொல்றேனே தவிர, ஆனா அவனுக்கு நான் ஒரு அம்மாவா எதுவுமே செய்யலையே. அதெல்லாம் இப்ப அந்த ஏக்கத்தை நான் இப்படிதான் சரி பண்ணிக்கிறேன். பாத்தீங்களா, உங்களுக்கும் டில்லிக்கும் சொல்லி வச்சுக்கின மாதிரி ஒரே மாதிரி தானே ஏக்கம் இருந்திருக்குது. இன்னமும் காலம்தான் நம்ம எல்லாரையும் ஒண்ணு சேர்த்துக்குது. நீங்க ஒன்னையும் கவலைப்பட்டுக்காதீங்க. உங்க புள்ளிய நாங்க முடிஞ்ச வரைக்கும் எந்த குறையும் இல்லாம பாத்துக்குவோம். என்னடா டில்லி, சத்தானே உங்க அம்மா கையில சொல்லுடா. சரி.
என்ன நம்பர் வருது? மா, உங்க போன் அடிச்சிட்டு இருக்கு. டேய், சம்மந்திடா, பொண்ணோட அம்மா. பேசுங்கம்மா, பேசுங்க. சம்மந்தி, எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் சௌக்கியமா? எல்லாரும் நல்லா இருக்கும் சம்பந்தி. சரி, என் மருமக எங்க இருக்கா? அவட்ட போனை கொடுங்க. பொண்ணு இப்பதான் கோவில்ல இருந்து வந்தா. அவ அப்புறம் பேசுவா. அதுக்குள்ள நாம முக்கியமான விஷயத்த பேசிடலாம். சொல்லுங்க சம்மந்தி. நிச்சயதார்த்தம்லாம் என்ன ஏதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எங்க பக்கம்லாம் கல்யாணத்துக்கு முதல் நாள் சடங்கோட சேர்த்து கூட செய்யறது உண்டு. சம்மந்தி, அதுக்கு எதுக்கு நிச்சயதார்த்தம் தனியா பண்ணணும்? நேரா கல்யாணமே பண்ணிடலாமே. எங்களுக்கு முதல் நாள் நிச்சயம் பண்றதெல்லாம் பழக்கம் இல்ல. நீங்க அத பத்திலாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நிச்சயதார்த்தத்தை எங்க வீட்ல ஜாம்னு நடத்திடலாம். அப்புறம் சம்மந்தி, நிச்சயதார்த்த பட்டு புடவை, முகூர்த்த பட்டு புடவை ரெண்டும் என்ன கலர்ல வேணும்னு என் மருமக கிட்ட கலந்து பேசிட்டு சொல்லுங்க. நான் அவகிட்டயே கொடுக்கறேன் சம்பந்தி, நீங்களே கேட்டுக்கோங்க. மருமக கிட்ட கொடுங்க. இந்தா. வணக்கம் அத்தை, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா அத்தை? நல்லா இருக்கேம்மா, நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்ல அத்தை, இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். எனக்கு நல்ல குடும்பத்துல இருந்து பையன் அமைஞ்சா நேர்த்தி கடன் செய்யறதா வேண்டிக்கிட்டேன். அந்த வேண்டுதல் நல்லபடியா நிறைவேறிடுச்சு. அதான் நேர்த்தி கடன் செலுத்திட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். அத்தை, உங்க புள்ள என்ன பண்றாரு? சாப்பிட்டாரா? அட்ரஸ் அக்க, இப்பவே வீட்டுக்கார மேல அக்கறையா? ரொம்ப சந்தோஷமா. எப்பவுமே நீங்க ரெண்டு பேரும் இப்படியே இருக்கணும். உங்க ஆசிர்வாதத்துல நாங்க எப்பவும் நல்லா இருப்போம் அத்தை. பக்கத்துல தான் நிக்கிறான், பேசுறியா? கொடுங்க அத்தை. இந்தடா. ஐயோ, மா, வேணாமா, நீங்க பேசுங்கம்மா. டேய், பேசுடா. வேணாமா, நீங்க பேசுங்க. பேசு. என்ன அத்தை, உங்களுக்கு நேரா பேச கூச்சப்படுறாரா? ஆமா, ஏன் பிள்ளையாச்சே, அவன் சொக்க தங்கம். அப்படி ஒரு தங்கத்தை என்கிட்ட சேர்த்ததுக்கு காலம் ஃபுல்லா நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அத்தை. உன்ன மாதிரி ஒரு தங்கமான மருமக கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப நன்றி அத்தை. உடம்ப பாத்துக்கோங்க. அவரை நான் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க அத்தை. நாளைக்கு அவர் கூட பேசட்டுமா? தாராளமா பேசுங்க. நானே அவனை உன்கிட்ட பேச சொல்றேன். சரிங்க அத்தை. இருமா. சொல்லுங்க அத்தை. உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். பட்டு புடவை உனக்கு எந்த கலர்ல வேணும்? நீங்களும் அவரும் சேர்ந்து